அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி மிதமான சோத்தில் பொங்கல் எப்படி செய்யுதுங்கிறத நான் செய்து காமிக்கிறேன். பொங்கல் செய்வதுக்கு நைட்டு தண்ணி ஊற்றின சாதம் 1 கப்பு இருக்குது, அதை எடுத்து வச்சுருக்கேன். அரிசி 1/4 சுண்டு எடுத்து வச்சுருக்கேன். பாசிப்பருப்பு 1/4 சுண்டு எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்தையும் அலசிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன். அரிசி பாசிப்பருப்பு கழுவி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துக்கிறேன். உப்பு குக்கரை மூடி வச்சு ஒரு 3 விசில் வந்ததும் இது ஆஃப் பண்ணிடலாம். மூணு விசில் வந்துடுச்சு. அடுப்பை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். 3 விசில் வந்துடுச்சு. கேஸை ஆஃப் பண்ணிக்கிறேன். 3 விசில் வந்துடுச்சு. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். பொங்கலை தாளிக்கிறதுக்கு மிளகு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், ரெண்டையும் நுணுக்கிட்டு வந்துடலாம். மிளகு ஜீரகம் நுணுக்கிட்டு வந்துட்டு பச்சை மிளகாய் 2, இஞ்சி வத்தல் கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம குக்கரை திறந்து பார்க்கலாம். இப்போ நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம். ஸ்டவ் சிம்மிலேயே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வைக்கிறேன். வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு கட் பண்ணி வச்சு சேர்த்துக்கிறேன். நனைக்க வச்சு மிளகு ஜீரகத்தை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், பொங்கல் எடுத்து சேர்த்துடலாம். கலசம் கலரி விட்டுக்கலாம். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். அதுக்கு தேங்காய் சட்னி சாம்பார் செஞ்சு வச்சுருக்கேன். எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கலாம். டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.